வந்தியாமா? காமாட்சி, தட்டுல பலகாரம் வைமா. ஏன் அதை வெளியே நிக்கிறேன்? உள்ளவாயே பரவாயில்லைங்க. ஏமா தயங்குற? இல்ல, நான் உள்ள வரலாங்களா? ஏறாதா, மனோவியாதி பிடிச்சவரை குணப்படுத்த நீ உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரலாம். ஆனா இந்த அறைக்குள்ள வரக்கூடாது. அக்கா, உங்க மனசு வேற யாருக்குமே கிடையாது. ராதா, உன்னை போல ஒரு பொண்ணு உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அமர்தா, என்ன பண்ற? இதை வந்துட்டேங்க. ராதா, இதை எடுத்துட்டு போமா. பத்மா, இதோ இங்க இருக்கேன். ஆமா, ரூமுக்குள்ள என்ன திருட்டு பாருவேன்? நான் கூப்பிட்டா வரதில்ல. என் ரூமை மட்டும் எட்டி பார்க்கலாமா? வர வேண்டாம். இல்ல, வேலையா இருக்கு. ஆமா, வேலையா இருப்பீங்கன்னு. ஓஹோ, நீ அவனுக்கு பின்பாட்டோ? என்ன என்னையே பாக்குற மோகனா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க மட்டும் சினிமாவில் நடிச்சு நடிகா வந்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். என்னால யாருக்கும் பைத்தியம் பிடிக்க வேண்டாம். ஆமா, நீங்க எல்லாம் என்கிட்ட வரக்கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா? குட்டியத்த குட்டியத்த ஒரே ஓட்டமா ஓடிடுவோம், இல்லன்னா அப்பா அந்த அடிப்பாரு. பத்மா, இங்க உங்களுக்கு என்ன வேலை? இனிமே மாடிக்கு வந்தீங்க தொலைச்சு. மோகனா, என்ன பாப்பாவா? உனக்கு வயசாகல? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க 4 பேர் வரணும். உன் கல்யாணம் கௌரவமா நடக்கணும். கண்டவங்க ஸ்நேகம் எல்லாம் உனக்கு வேண்டாம். போ. இத பார், அவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க, விவரம் புரியாதவங்க. வீணா அவங்களுக்கு எடுத்துறாங்க. ஒண்ணு கேக்குறேன், எல்லாருக்கும் இங்க நான் பொண்ணா தெரியும் போது உங்க கண்ணுக்கு மட்டும் ஏன் பேயா தெரியல? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்படி தாழ்வானவனையே இங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க. நானா கூட்டியாங்க? அது எங்க அப்பாவோட முட்டாள்தனம். சரி, நான் தாழ்ந்தவளாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா உங்க அப்பாவோட பாசமும் அன்பு மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையும் இன்னைக்கு உங்க தம்பியோட முன்னேற்றத்துக்கு எவ்வளவு உதவி இருக்குன்னு உங்க கண்ணாலேயே பாருங்க. சேகர், சேகர், நில்லுங்க. வாங்க, அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஏன் போயிட்டாரு? ஷீலா, you look very beautiful. இந்த நெக்லஸ்க்கு மேட்சா Dress வாங்கணும். So only 5,000. Oh, sure. இது கடவுளுக்கு அடுக்காது. அசரீரி மாதிரி சொல்றானே. அங்கிள் ஆசாரி? No. ஆசாரி இல்ல, அசரீரி. That is the voice of the angel. அது ஏஞ்சல், தேவி, பிசாசு, சைத்தான், யாரா? ஏப்பா கண்டதையும் கண்ட போனதையும் ஆபத்துல வச்சுக்கிட்டு யார சொல்றமா? யார சொல்றேன்? மார்த்தாத்தில் இருக்கானே பாகிஸ்தான் புள்ள, அவனா புள்ள. அவனுக்கு இருக்கா ஒரு புள்ள 55 வயசு. என்ன பண்ணா சொல்லு. அவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. பாசல நெய்வேலி கணுப்புறானா திருநெல்வேலி கணுப்புறான். படு ஓல்டு. சரி, நான் கவனிக்கிறேன். யார புள்ளைய? அவன் புள்ளைய. எனக்கு ரெஸ்ட் வேணும். தன்சேகரா, ஷீலாவை கொஞ்சம் ரூம் கருப்பேன். என்னங்கடி ஷீலா, விளையாடுறியா? டைப் படிக்க வேண்டிய லெட்டர் எவ்வளவு பாக்கி இருக்குது, வந்து அடி. அதுக்கு தானே உனக்கு சம்பளமே. என்னப்பா உன் தாங்கள ட்ரபிள் வர ஏன் இப்படி
மசாஜ் பண்றதுக்கு இதெல்லாம் ஆபீஸா இல்ல ஆஸ்பத்திரியா? Shut up, you two. மாமா, I am mama. please get out. You come out. Come on, say. பத்மா ஆண்டி ரொம்ப நல்லவங்க இல்ல? ஆமா ரவி, ஆண்டி ரொம்ப நல்லவங்க. ஏய், என்ன இது ஒரே இட ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன காக்கா பிடிக்கிறீங்க? காக்கா இல்ல, அதோ அந்த காக்கா எடுத்து கொடுக்குறீங்களா ஆண்டி? எடுத்து கொடுக்குறேன். ஆனா எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? மிட்டாய் தட்டுமா? மிட்டாய் வேண்டாம், ஒரே ஒரு இப்ப போதும். காத்தாடி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை. மார்வலஸ், வண்டர்ஃபுல். சினிமா ஹீரோயினுக்கு வேண்டிய எல்லா அம்சமும் உங்ககிட்ட இருக்கு. நிஜமாக சொல்றீங்களா? பின்ன எந்த நடிகைக்கு இந்த பியூட்டி இருக்கு? மோகனா, நீ மட்டும் என் கூட மெட்ராஸுக்கு வந்த ஓவர் நைட்ல உன்னை சினிமா ஸ்டார் ஆக்கி ஓஹோன்னு கொண்டாந்து. எதுக்கும் பல போஸ்ட்ல பிரமாதமா போட்டோ எடுத்துக்க. போட்டோவா? ஐயோ, எந்த போஸ்ட்ல எப்படி போட்டோ எடுக்கிறதுன்னு எனக்கு. இத பாரு. மோகனா, ஓ நீயா? பட்டவராயர் வீட்டுல வாடகைக்கு ஒரு மருமக வந்திருக்கான்னாங்க, அது நீதானா? நான் எப்படி இங்க வந்தேங்கிறத பத்தி உனக்கு அக்கறை வேண்டாம். ஒண்ணும் தெரியாத ஒரு சின்ன பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி இப்படி ஏமாத்துறியே, இது நல்லா இருக்கா? நீ தான் சின்ன பொண்ணு, உன்னை நான் ஏமாத்தினேனா? ஏமாத்துறதுக்கு நான் இடம் கொடுத்தாதானே. அதனாலதான் வேற இடத்தை பிடிச்சிட்டேன். ராதா, நீ ஏணியில நிக்கிற அழக பார்க்கும்போது நீ ஏன் நட்சத்திர ஏணியில ஏறி ஸ்டார் ஆக கூடாதுன்னு யோசிக்கிறேன். தரையில இருந்தாலும் மன நிம்மதியோட வாழ்ந்தா போதும். நீ என்ன பத்தி எந்த கனவும் காண வேண்டாம். அப்ப உன்னை பத்தி நீ கனவு காண்றியே, அது நடக்கும்னு நினைக்கிறியா? உன்னை மாடியில தூக்கி வச்சிருக்கிறாரே பட்டவராயர், அவர் மக மட்டும் குணமாகட்டும். உன்னை போடின்னு குப்பையில தள்ளல, என் பேரு சுகுமார் இல்ல. தள்ளுனாலும் பரவாயில்ல, ஒரு மனநோயாளிய குணப்படுத்தின சாந்தியாவது எனக்கு கிடைக்கும். ஆனா பெண்களை ஏமாத்துறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கியே, குணத்துல நோயாளியான உன்னை உலகம் கழுத்தை பிடிச்சு தள்ளாது, கல்லால் அடிக்கும். தெரிஞ்சுக்க. ராதாவா இல்ல காரைக்கால் அம்மையாரா? இந்தாங்க. எங்க முத்தம்? ஆண்டி, நீங்க மாடி விட்டு கீழே வர மாட்டீங்களா? ஏன் வர மாட்டேன், எப்பாவது வருவேன். பத்மா, ஏங்க வந்தீங்க? இல்லப்பா, காத்தாடி. காத்தாடி இல்ல, எதுக்கு இங்க வரக்கூடாது? மேல வந்துக்க, காலை வரக்கூடாது. பாவம், குழந்தைங்க விளையாட வந்தாங்க. ஏன் அவங்க காத்தாடியை கிழிச்சிருந்தீங்க? எங்கேயோ காத்தாடியா பறந்ததெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம். எதுக்கோ எதையோ உபமானம் காட்டி பேசுறீங்களே, இது நல்லா இருக்கா அண்ணா? என்ன சொன்ன? அண்ணாவா? என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? யோகியதை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். இந்த வீட்டுல உங்க தம்பியோட மனைவியா நான் நடிக்கும் போது அமிர்தா அன்னைக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் உண்டு. அமிர்தம், நீ ஒன்னா? நீ ஒரு அருந்த காத்தாடி. எவன் வேணாலும் உன்னை எட்டி பிடிக்கலாம், சொந்தம் கொண்டாடலாம். எப்ப வேணாலும் நாங்க உன்னை தூக்கி எறிஞ்சிருவோம். ஜாகிரதை. நீ ஒரு அருந்த காத்தாடி. உன்னை மாடிக்கு வச்சிருக்கிறாரே பட்டவராயர், அவர் மக மட்டும் குணமாகட்டும். உன்னை போடின்னு குப்பையில தள்ளல, என் பேரு சுகுமார் இல்ல.
சேகர் சேகர் என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு வந்துருச்சு இல்ல? போன ஜென்மத்துலதான் என்னை ஏமாத்தினேன், இந்த ஜென்மத்திலையும் என்னை ஏமாத்த பாக்குறீங்க. போ, எனக்கு யார் வேணாம், நான் செத்து போறேன். போ, நான் செத்து போறேன். போ, நான் செத்து போறேன். போ. இல்ல, நான் சொல்றத கேளுங்க. இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன். நீ போய் சொல்ற, நீ என்ன விட்டுட்டு போயிடு. போ. இல்ல சேகர், இல்ல, இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன். படுத்துக்கிட்டு தூங்கு. நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் தூங்கினோன்னு என்னை விட்டு போயிடுவேன். நான் உன்னை விட மாட்டேன். போ, நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ பட்டாசு, நெருப்பு நெருப்பு, ஐயோ கொல்றாங்க, செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன். ஐயோ வேணாம், பட்டாசு வெடிக்காதீங்க, பட்டாசு வெடிக்காதீங்க. ஐயோ ராதா, ராதா முடியா. ஐயோ ஐயோ பட்டாசு, பட்டாசு, பட்டாசு. பாருங்களேன், ஒண்ணும் இல்ல, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? ஒண்ணும் இல்ல, மழை பெய்யுது, ஈடு இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் பயப்படலாமா? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். Shut up!
மிருகம், நான் மனுஷன் இல்லை. மிருகம், நான் மனுஷன் இல்லை. மிருகம், நான் மனுஷன். மிருகம், நான் மிருகம், நான் மிருகம், நான் மிருகம். நான் மிருகம், நான் மிருகம், நான் மிருகம், நான் மிருகம். ஐயோ, நான் மிருகம். ஐயோ, இல்லையா, இல்லையா. ஐயோ, அம்மா, ஓடிவாங்களே, ஓடிவாங்களே, ஓடிவாங்களே. நான் பாதி சண்டால மிருகம். ரொம்ப சிரமம், இனிமே கட்டுப்படுத்த முடியாது. 24 மணி நேரமும் இவருக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு எங்களுக்கு தான் தேவை. இன்னைக்கு தன் தலையை மோதிக்கிட்டவன் எங்க தலையை உடைக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் சொல்லுங்க டாக்டர். ஆமாங்க, இவரை உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது நல்லது. வேண்டாங்க, வேண்டாம். கண்முழித்து நானே என் பிள்ளைய பாத்துக்கிறேன். தயவு செய்து என்னை விட்டு அவனை எங்கே அனுப்ப வேண்டாம் டாக்டர். வேற ஒண்ணும் செய்ய முடியாதுமா. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க அம்மா கேட்கல. புள்ள புள்ளன்னு சொல்லி அலைகிறாங்க. நாங்கெல்லாம் புள்ள இல்ல. இருங்க டாக்டர், நானே ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறேன். வேண்டாடா, ஐயோ வேண்டாடா. எங்க நிக்கிறீங்க? அவனை கூப்பிடுங்களேன். அம்மா ராதா, என் பிள்ளைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்களே. அவனை காப்பாத்துறேன்னு சொன்னியே தாயே. எல்லாரும் கல்லாட்டம் கேட்டுட்டு நிக்கிறாங்களே. நீயாவது வாமா. ராதா, ராதா, நீயும் கல்லாயிட்டியா? கடவுளே, என் பிள்ளைக்கு யாருமே இறக்கம் காட்ட மாட்டீங்களா? ஐயோ, கொன்னுடுங்கடா அவனை, கொன்னுடுங்க. பாசமே இல்லாத இந்த குடும்பத்தில் இந்த பாவி ஏன் பிறந்தான்? ஏண்டா என் வயசுல பிறந்த? ஏண்டா இந்த பாவி வயசுல பிள்ளையா? சும்மா இந்த வயசுல உங்களால அவனை பாத்துக்க முடியாது. அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். நிறுத்துங்க. அவர் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இவனுக்கு இன்னும் வெறி பிடிச்சு இருக்கிறதெல்லாம் சாகணுமா? யாரும் சாக மாட்டீங்க. இனிமே எந்த வெறியும் அவருக்கு ஏற்படாது. அவரால யாருக்காவது ஒரு சின்ன துன்பம் ஏற்பட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பாளியா இருக்கேன். நீ பொறுப்பாளி? உனக்கே ஏதாவது ஏற்பட்டு இந்த வீட்டுல செத்து தொலைச்சா அதுக்கு யார் பொறுப்பாளி? இனிமே எனக்கு சாவே வராது. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு பயந்தேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்து போச்சு. என்னை பத்தி நானே கவலைப்படல. நீங்க நிம்மதியா இருக்கலாம். சேகர், எழுந்துருங்க. உங்க ரூமுக்கு போலாம். டாக்டர், நீங்க எல்லாரும் போலாம். போங்க. ராதா, நில்லுமா. ராதா, என் மகளே, என்ன மன்னிச்சிடுமா. நீ நல்லா இருக்கணும். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு என்ன பார்க்க கூடாதா? நான் அவ்வளவு பெரிய பாவியா? நீ பாவி இல்ல, நான் தான் பாவி. நான் தான் தப்பு பண்ணவேன். இல்ல, நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீ போய் சொல்ற. உன்னை என்னால பார்க்க முடியல. இத பாருங்க, பாருங்க, நிமிர்ந்து என் கண்ணை பாருங்க. அதுல உங்க மேல ஆத்திரமோ கோபமோ இருக்கா பாருங்க. அது உங்களை குற்றவாளின்னு சொல்ல. பாருங்க, பாருங்க, என் கண்ணை பாருங்க.
பார்க்க முடியல. என்னால பார்க்க கண்ணை நோட்டிக்கிறேன். கண்ணை நோட்டிக்கிறேன். என் கண்ணு இருந்ததுனால தானே உன்னை பார்த்தேன். இனிமே உன்னை பார்க்க மாட்டேன். இனிமே உன்னை பார்க்க மாட்டேன். என்னதானே பார்க்க மாட்டீங்க? போங்க. இனிமே என்ன பார்க்க வேண்டாம். இனிமே என்ன பார்க்க வேண்டாம். போங்க. போறேன் போறேன். இனிமே உன்னை பார்க்க மாட்டேன். இனிமே உன்னை பார்க்க மாட்டேன். உன்னை அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. உன்னை மறைத்துக் கொண்டாய், என்ன நினைத்துக் கொண்டாய், என்னை புரிந்து கொண்டால் என்றும் உன்னை அறிந்து கொள்வாய். என்றும் உன்னை அறிந்து கொள்வாய். நான் உன்னை அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. தாராகிறதுக்கு முன்னாலே இப்படி காக்க விடுற. படத்துல வந்துட்டா பேட்டியே கிடைக்காது போல் இருக்க. என்னங்க என் போட்டோ? போட்டோவா? அடடே, ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த போட்டோவை பார்த்து புதுசா பல பேர் படம் எடுக்க வருவாங்க. அதுல எல்லாம் நான் தானே ஹீரோயின். பின்ன கம்பெனி திறக்கிறதே உனக்காகத்தானே. ஆமா, இந்த போட்டோக்கள் அனுப்புற செலவுக்கு பணம் 200 ரூபாயா? ஓகே, இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையானா? ஓ, தாராளமா கேட்கலாம். சும்மா சும்மா இது இன்னைக்கு போஸ்ட்ல அனுப்பி வச்சிருங்க. நிச்சயமா அனுப்புறேன். என்ன எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ராதா, ராதா, ஏன் என்ன இங்கேயே அடைச்சி வச்சிருக்காங்க? 4 பக்கமும் செவுரு இருக்கிறத பார்த்தா இடிஞ்சு தலையில விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. ராதா, என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறாதா? சரி, நாளைக்கு கூட்டிட்டு போறேன். என் தங்க ராதா, என் குட்டி ராதா. ஆனா ஒரு கண்டிஷன், என்ன விட்டுட்டு எங்கேயும் தனியா ஓடக்கூடாது. நிஜமா? சத்தியமா? வாப்பா வா. ஏண்டா தந்தி தபால் ஒண்ணு கூட கிடையாதா? நான் என்ன போஸ்ட்மேனா தபாலும் தந்தியும் கொண்டு வரதுக்கு? போடா. அண்ணி, என்ன நீ உள்ள குழந்தை சத்தத்தையே காணும்? ரவிக்கும் பத்மாவுக்கும் அப்புறம் புதுசா வச்சுட்டீங்களா? போக தம்பி, வந்த உடனே கிண்டலாம். அண்ணா, எப்பதான் வந்த? இப்பதான் வந்தேன். அம்மா, இது மோகனா தானே? தலையில என்ன அஜந்தாவா எல்லோராவா? ஏமா மோகனா படிக்குதா இல்ல நடிக்குதா? அசல் ஸ்டார் தான். அம்மா பாருமா, இந்த சின்ன வேலு, உனக்கு வயசுதான் ஏறிக்கிட்டே போகுது. இளமை அப்படியே இருக்கு. டாடி, அடே மறந்துட்டேன். என்னடா என்ன? வரும்போதே ஒரு பொன்னாடை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். எதுக்கு? உங்களை பாராட்டுறதுக்கு. சர்களையும் ராவ் பகதூர்களையுமே மதிச்ச ராஜா குலசேகர பட்டவராயர் யாரோ ராதாங்கிற சாதாரண பெண்ணை மதிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்காராமே. அம்மா, இந்த நாட்டிலேயே உண்மையான சமதர்மவாதி உங்க புருஷன் தான். ஆள் உயரத்துக்கு ஒரு மாலையை வாங்கி அப்பா கழுத்துல போடுங்க. உங்களால தூக்க முடியல, அப்பாவில்ல மாலையை நான் தூக்கிறேன். வள வள வளன்னு பேசி போட. போறனே, மேல போறனே. சேகரன் என்ன பார்க்க வேணா? வந்தாலே வீடு கலகலன்னு ஆயிடுறேன். கோரிக்கை ஏற்று கிடக்குதண்ணே வேரி பழுத்த பலா. அண்ணே, ஏய்
சந்திரு 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 நல்லா இருக்கியாண்ணே? நல்லா இருக்கு. பட்டணத்துல இருந்து வந்தியா? ஆமா. எனக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேனே. அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? ராதா ராதா வா 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 வா. இதான் என் குட்டி தம்பி. பெரிய பெரிய வக்கீலுக்கு படிச்சான். என்ன அடிக்கவே மாட்டான். ஸ்வீட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். வணக்கம். எப்படி எப்படி நல்லா இருக்கல? உன் கவிதை மாதிரியே இருக்காண்ணா. கவிதை கவிதா என்ன இதெல்லாம்? பட்டன் சரியா போட்டுக்கோங்க. ரூமுக்குள்ள போய் மருந்து சாப்பிடுங்க. சொன்னா கேட்கணும். போங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க? எங்க அண்ணன் இவ்வளவு மாறி இருப்பாருன்னு. அது தெய்வத்தோட கருணை. இல்லை, தேவதை உங்களோட கருணை. அப்படி நான் என்னங்க செய்துட்டேன்? அட்வொகேட் கோர்ட் எல்லாம் எப்படி சௌக்கியமா? சுகுமார் எப்படி இருக்க? நான் இருக்கட்டும். என்னடா ராதா கிட்ட கேஸ் பேசிக்கிட்டு இருக்க? ராதா ராதா அவர் கூப்பிடுறாருங்க, நான் வரேன். டேய், ஏண்டா தீபாவளி வந்தா தான் ஊர் நினைப்பு வருமா? நீதான் அடிக்கடி வம்புல மாட்டி. சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டா உன் கேஸ் அட்டன் பண்ணலாம்ல? சரி சரி. தீபாவளி பார்ட்டி எங்கே? வீட்டுல வந்து கொட்டிக்க வேண்டியதானே? நோ நோ, செப்பரேட் பார்ட்டி வெளியில, நான் சொல்ற இடத்துல. ஓகே. சீக்கிரம் பாப்பா சந்தர் எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா, மேல ராதாவை பார்த்தேன். தேவதை மாதிரி இருக்கா. அப்பாவுக்கு யாருன்னு அந்த ஐடியா கொடுத்தது? போதுண்டா. யாரு என்ன எங்க இருந்து வந்தவன் உனக்கு தெரியுமா? அந்த தேவதை வந்ததுல இருந்து நம்ம வீட்டு கஜானாவே கரஞ்சிட்டு இருக்கு. யாரு எதுக்காக வந்திருக்கான்? சர்க்கார் போடாத தனி வரி ஒண்ணு அப்பா கட்டுறாரு. அதை கலெக்ட் பண்றதுக்கு இந்த கலெக்டர் வந்திருக்காரு. இந்த 2000 ரூபாய் துறக்கணும். குடிச்சிட்டு இந்த வீட்டு வாசப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? எல்லாம் கவலைதாங்க காரணம். ராதாவோட அம்மா எங்க அக்கா சாக கிடக்குறாயம்மா. ஆமாங்க, குழந்தைய பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கின்னு இருக்கிறான். கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா ஜமா? அனுப்பி வைக்கிறேன், நீ போ. மாசம் 2000 ரூபாடா. மாடியில் இருக்கிற அம்மாவுக்கு காணிக்க. பணம் எப்படி போகுது பாத்தியா? ஓ, யாருக்கு நான் போகுது? எதுக்காக? ஒரு நல்ல காரியத்துக்கு தானே. சேகரனாவுக்கு சௌக்கியமாச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சந்தோஷம் தானே. போட்டாட்டை பூல். சந்து சாப்பிட நினைப்பே இல்லையா? வாங்க சாப்பிடுங்க. பின்ன என்ன தனியாவா கவனிக்க போறீங்க? அண்ணன் கூட உட்கார்ந்தாதான் எக்ஸ்ட்ராவா 2 ஸ்வீட் கிடைக்கும். தந்தை சாரி. Aunty Savitri Amma expired. Property worth 5 lakhs. Will written on your name. Contact Govindu BABL advocate. Aunty சத்து புட்டாங்கோ. அங்கிளுக்கு 5 லட்சம் வருது. 5 lakhs. அங்கிள், நான் ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்ல போறேன். இந்த தந்திப்பா ஆண்டி சாவித்திரி அம்மா. எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா. ஆண்டி சாவித்திரி அம்மா, எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா செத்து போட்டாங்களா? ஐயோ 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 ஆண்டி 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 ஆண்டி, யாராவது செத்தா கட்டுப்பிடிச்சு அழுவணும். ஆஸ்தினா வயசு 101 ஓடுது. மைகா 101 வருது.
ரொம்ப சின்ன வயசு. ஐயோ உடம்புல இல்ல மேட் இன் ஜப்பான் மேட் இன் ஜெர்மனி நான் எழுதியிருக்கிறா. ஐயோ ஆண்டி உனக்கு ஒரு பல்லு போயிருக்குமா? உனக்கு ஒரு முடி கிடைச்சிருக்குமா? இந்த காலத்துல 25 வயசுலயே எல்லாம் எக்ஸ்ட்ரா பல்லு எக்ஸ்ட்ரா முடி. இந்த மாதிரி அழுவாதே. இது நான் எனக்கு ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட்டா? ஆண்டி ஆண்டி ஐயோ ஆண்டி போயிட்டியம்மா ஆண்டி ஆண்டி இன்னொன்னு இதை விட ஸ்வீட் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். ப்ராப்பர்ட்டி worth 5 lakhs will written on your name. Contact Govindu BABL Advocate. ஆண்டி அங்கிள் பேர்ல 5 லட்சம் ரூபாய் எழுதிக்கிறாங்க. ஐயோ யார கேட்டு என் பேர்ல 5 லட்சம் எழுதுனாங்க? நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் ஒண்டி கட்ட பொண்டாட்டி வேற தெரியல. நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் இருக்கிறேன், அங்கிள் பக்கத்துல நான் இருக்கிறேன்.